எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2, 3 வசனங்களை. போதும். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவனை குறித்ததான அறிவு. உங்களிடத்திலே தேவனை குறித்ததான அறிவு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியிலே தேவனை குறித்ததான அறிவு எப்படி இருக்கிறது? உங்களிடத்திலே தேவனை குறித்ததான அறிவு எப்படி இருக்கிறது? உங்களுடைய இருதயத்திலே தேவனை குறித்ததான அறிவு எப்படி இருக்கிறது? உலகத்தை அறிகிற அறிவு அது வேற. உலக மக்களுக்கு ஸ்தோத்திரம், எல்லா அறிவுகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் மேன்மையான அறிவு தேவனை பற்றி அறிகிற அறிவு, தேவனை குறித்ததான அறிவு. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை நீங்கள் எப்படியாக வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்த அறிவை நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை பற்றி நீங்கள் சிந்தித்திருக்கிற சிந்தை என்ன என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களுக்கு விளக்கி காட்டவிருக்கிறார். இந்த சிந்தனையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களை உபயோகமுள்ள பாத்திரமாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அது மட்டும் கிடையாது, கர்த்தர் உங்களை சரியான பாதையிலே நடத்தி கொண்டு செல்வார். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து செங்கடலை பிளந்து சென்ற இஸ்ரவேல் ஜனங்கள், யோர்தான் வந்தாலும் அதை வழிவிட்டு விலகி வெட்டாந்தரையிலே நடந்து சென்ற இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த தேவனை குறித்ததான அறிவு கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு வர வேண்டும். ஆவிக்குரிய ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். விசுவாசி என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை குறித்த அறிவு வர வேண்டும். நம் தேவனை குறித்ததான அறிவு நம்மளுக்கு இருக்க வேண்டும். அதை குறித்து தான் பார்க்க வருகிறோம். ஸ்தோத்திரம். உலகத்தின் ஞானம் அது பைத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலே அநேக அறிவுகள் உண்டு. மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு அறிவு அதிகமாக உண்டு. ஆனால் கர்த்தருடைய அறிவு என்பது அது வித்தியாசமானது. அவரை பற்றி அறிகிறதான அறிவு என்பது அது சற்றும் வித்தியாசமானது. உலகத்தை காட்டிலும் சற்று வித்தியாசமானது. உலக ஞானத்தை காட்டிலும் அது மிகப்பெரியது. அது சாதாரண மனிதனால் அதை அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்தவான்களால் மட்டுமே அதை அறிந்து கொள்ள முடியும். விசுவாசிகளால் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். அந்த அறிவை தேவன் இன்று உங்களுக்கு கட்டளையிடுவார். அந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். உங்கள் வாழ்க்கையிலே தொய்வில்லாமல் நீங்கள் ஓட முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அவற்றை எல்லாம் ஸ்தோத்திரம் சீரமைத்து நீங்கள் சரியாக செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 8 முதல் 10 வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி இது. எல்லாருக்கும் பரிச்சயப்பட்டதான ஒரு வேத பகுதி. இதிலே நாம் தேவனை குறித்ததான அறிவு, தாவீதுக்கு தேவனை குறித்ததான அறிவு எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். இதிலே நம்மளுக்கு நல்லா தெரியும், பெலிஸ்தன் கோலியாத் இஸ்ரவேல் இராணுவங்களுக்கு முன்பதாக அவன் சவால் விடுவதையும் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதையும் அந்த ஜனங்களை சபிக்கிறதையும் நாம் இதில் காண முடியும். இது கோலியாத்தின் சவால். பெலிஸ்தர் என்று சொன்னாலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் தான் அர்த்தம். இஸ்ரவேலர்களின் எதிராளிகள் தான் பெலிஸ்தர். பெலிஸ்தர் என்று சொன்னாலே இஸ்ரவேலர்களின் எதிராளிகள். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக எதிராளிகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் தாவீது தேவனை குறித்ததான அறிவை பெற்றிருந்தார். அதே போல நாமும் தேவனை பற்றினதான அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்று விரும்புகிறார். நாமும் தேவனை குறித்ததான ஒரு அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். 1 சாமுவேல் 17:26 வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
பாருங்களேன், இதுல தாவீது சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். தாவீதுக்கு இருந்த தேவனை குறித்த அறிவு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று பாருங்களேன். தாவீதுக்கு, அதாவது தாவீது வந்து ஒரு சாதாரணமான நபர் தான், நம்ம எல்லாத்துலேயும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் வந்து பயங்கரமாக இருக்கார். அதாவது அவர்களுடைய பிரதர்ஸ், அவங்களோட சகோதரர் வந்து இராணுவங்களிலே இருக்கிறவர்கள், இராணுவ தளவாடங்களிலே இருந்து பயிற்சி பெற்றவர்கள். இவர் ஆடு மேய்க்கிறவர். இராணுவத்தில் இருக்கிற அவங்க சகோதரருக்காக இவர் சாப்பாடு கொடுத்துட்டு வருவார். இவர் அப்படி போகிறப்ப கோலியாத் நிந்திக்கிறதை இவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு தேவனை குறித்ததான அறிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனுள்ள ஸ்தோத்திரம் தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். 2 மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் இதில் கொடுத்துருக்கு. 2 மலை, இந்த சைடு இஸ்ரவேலர்கள், இந்த சைடு பெலிஸ்தர்கள், நடுவிலே யுத்தம் நடக்கிறது. ஸ்தோத்திரம், நடுவிலே யுத்தத்திற்கு ஆயத்தமான காரியங்கள் நடக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே, பெலிஸ்தர் இஸ்ரவேலர்களின் யுத்தம் நடக்க போகிற இந்த சூழ்நிலையிலே நடக்கிற காரியம்தான் இது. இதில் வந்து கோலியாத் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரனாக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நான் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். இப்படி அவன் சொல்லி கொண்டு வரான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பெலிஸ்தனை போன்ற அனுபவங்கள் தான் ஒவ்வொரு நாள் நம்மளை மிரட்டி கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நாள் சவால்களை தந்து கொண்டே வருகிறது. சில நேரங்களில் நாம் விழுந்து விடுவதற்கு காரணம், சில வேளைகளிலே நாம் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவனை குறித்ததான ஒரு அறிவு இருப்பதில்லை. தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, இதில் அழகாக அவர் சொல்லுகிறார். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம். இஸ்ரவேலின் ஜனங்கள், இஸ்ரவேல் படைகள் பயந்து கொண்டிருக்கிறது அந்த ஒரு கோலியாத்தை பார்த்து. ஒரு சின்ன வாலிபன், அவன் இளைஞன், ஆடு மேய்க்கிறவன். ஸ்தோத்திரம், அவனுக்கு இருந்த தேவனை குறித்ததான அறிவு அது பயங்கரமாக இருந்தது. 36வது வசனத்தில் சொல்றாரு, ஸ்தோத்திரம், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று தேவனை குறித்ததான ஒரு அறிவை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 36வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்று சொல்லி. அப்பனால் அவருக்கு வந்து எப்படி ஒரு தேவனை குறித்ததான அறிவு எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை குறித்ததான அறிவு எப்படி இருக்கிறது? 45வது வசனத்தில், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி. ஸ்தோத்திரம், இன்றும் உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லணும், பார்த்து அந்த பிரச்சனையை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனுடைய, ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி. அப்பனால் தேவனை குறித்ததான அறிவு தாவீதுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு அறிவு இருக்கிறதா? தேவனை குறித்ததான அறிவு இருக்கிறதா? ஸ்தோத்திரம், தாவீதுக்கு இருந்த அதே அறிவு நம்மளுக்கு இருக்க வேண்டும். தாவீது ஒரு யுத்த வீரன் அல்ல. தாவீது அவன் காட்டிலே வாழ்கிறவன், அவன் ஒரு யுத்த வீரன் அல்ல. ஆனால் அவனுடைய சகோதரர்கள், அவர்கள் யுத்த வீரர்கள், பிறப்பிலே யுத்த வீரர்கள். அவர்கள் பிறந்திலிருந்து இராணுவத்திலே அவர்கள் இருந்து வளர்ந்து வந்தவர்கள். அவங்களாம் அவனை வந்து கொஞ்சம் கேலியாக நினைக்கிறாங்க. இந்த இடத்துல யுத்தம் ஜெயிக்காது. ஸ்தோத்திரம், இந்த இடத்துல உங்களுடைய பராக்கிரமும் ஜெயிக்காது. இந்த இடத்துல தேவனை குறித்த அறிவு மட்டுமே ஜெயிக்கும். உங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய அறிவு மட்டுமே ஜெயிக்கும். இந்த இடத்துல பராக்கிரமும் செல்லாது, பலமும் செல்லாது. ஒரு இராணுவமே பயப்படுதுன்னா கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். பெலிஸ்தர் சேனை இருக்குது, இராணுவங்கள், இஸ்ரவேலின் இராணுவங்கள்லாம் இருக்குது, அத்தனை பேர் இருந்தும் பயப்படுறாங்கன்னா, ஸ்தோத்திரம், இந்த சின்ன வாலிபனுக்கு தேவனுடைய அறிவு இருந்தது என்று சொன்னால், அந்த பெலிஸ்தனை எப்படி சொல்கிறான்? ஸ்தோத்திரம், கல்லோட போகிறான். அவனுக்கு எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம்
அந்த யுத்தத்திற்கு போகக்கூடிய அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க. ஆனால் அவனுக்கு அது பழக்கம் இல்லை. அதில் பார்த்தீங்க என்று சொன்னால் 50வது வசனத்தில், இவ்விதமாய் தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீதினுடைய கையில் பட்டயமே இல்லை. தாவீதினோட கையில் பட்டயமே இல்லை. அவன் அதுக்கு பழக்கமானவனே கிடையாது. ஆனால் அவனுக்கு தெரியும், ஸ்தோத்திரம், தேவன் கண்டிப்பாக ரட்சிப்பார், தேவன் ஜீவன் உள்ள இராணுவங்களின் தேவனாகி கர்த்தர் என்று அவனுக்கு தெரியும். இந்த அறிவு நம்மளுக்கு இருக்கிறதா? ஸ்தோத்திரம். தேவனை குறித்ததான அறிவை சரியாக புரிந்து வைத்திருந்தார். கோலியாத் ஒரு பெரிய வீரன். அவன் பெலிஸ்தனுடைய ஒரு அதிபதி. அவனை முறியடிப்பது என்று சொன்னால் சவுலே பயந்துட்டு உட்கார்ந்துருக்கிறான். தாவீதோட சகோதரர்கள் பயந்துகிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கே இருக்கிற யுத்த வீரர்கள்லாம் பயந்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் இந்த வாலிபன் தேவனை குறித்ததான ஒரு அறிவு இருக்கும்போது இந்த வாலிபன், ஸ்தோத்திரம், கல்லை எடுத்து ஒரு கவனினாலே அந்த சத்ருவை முறியடித்தான். தேவனை குறித்ததான அறிவு நம்மளுக்கு வேண்டும். பெலிஸ்தன் வரலாம், சுற்றி இருக்கலாம். உங்களுடைய வீட்டில் நீங்கள் தான், ஸ்தோத்திரம், ரட்சகராக இருக்கணும். அல்லேலூயா. தேவன் ரட்சகர் தான். ஆனால் ரட்சகர் பயன்படுத்துகிற பாத்திரமாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பெலிஸ்தர் பின்பாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறவர்களுக்கு பின்பாக பெலிஸ்திய ஆவி செயல்படும். அந்த பெலிஸ்திய ஆவியை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை குறித்ததான அறிவு இருக்க வேண்டும். உங்களுடைய ஞானம் அங்கு செல்லாது, உங்களுடைய பராக்கிரமம் அங்கு செல்லாது, உங்களுடைய தாளந்து அங்கு செல்லாது, உங்களுடைய பலம் ஒன்றும் செல்லாது. பரிசுத்த ஆவியானவரின் அல்லேலூயா அனுக்கிரகம் மட்டுமே அங்கு செல்லும். தேவனை குறித்ததான அறிவு மட்டுமே அங்கே உங்களை நிலைநிறுத்தி உங்களை ஜெயிக்கிறவர்களாக வைக்கும். அல்லேலூயா. அதனால் நாம் தேவனை குறித்ததான அறிவு நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 14:6. போதும். யோனத்தானிற்குள்ளே இருந்த, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய தேவனை குறித்ததான அறிவு என்னவென்று சொன்னால், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. அல்லேலூயா. யோனத்தானுக்குள்ள கர்த்தருக்கு, ஸ்தோத்திரம், தேவனை குறித்ததான அறிவு அவனுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவனும் ஆயுததாரி மட்டும், வெறும் 2 பேர் தான் போறாங்க. நம்மளுக்கு இந்த அறிவு வேண்டும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் யுத்தத்தில் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் நமக்குள் இருந்து எப்படி செயல்படுவார். நம்ம இன்னும் நம்ம டவுனாகவே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. தேவனை குறித்ததான அறிவு நம்மளுக்கு இருக்க வேண்டும். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதற்கு, ஸ்தோத்திரம், அவருக்கு கர்த்தருக்கு தடை இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், 13 கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகிலடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்தது. இஸ்ரவேலின் சேனை போகவே இல்லை. அந்த சம்பவத்திலையும் பார்க்குறோம், தாவீது ஒரு நபர் தான். இந்த சம்பவத்திலையும் பார்க்குறோம், யோனத்தான் ஒரு நபர் தான். அவனோட கூட ஆயுததாரி, அவ்வளோதான். அதே போல் நீங்களும் ஒரு நபர் தான். உங்களுக்கு எதிராளிகள் எத்தனை பேர்னாலும் இருக்கலாம், நீங்கள் ஒரு நபர் தான். தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லையா, உங்களுக்கு இருக்க வேணும். உங்களுக்கு இருந்தால்தான் நீங்கள் முன்னேறி சென்று எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி நீங்கள் கடந்து சென்றே இருக்க முடியும். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான் என்று வசனம் சொல்லுகிறது. அது கர்த்தரால், தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்தது. தேவனை குறித்த அறிவு எப்பொழுது உங்களுக்கு வருமோ அப்பொழுது மற்றவர்களுக்கு தேவனால் உண்டான பயங்கரம் உண்டாகும். நீங்கள் சாதாரணமான நபர் அல்ல. ஸ்தோத்திரம். நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீர்கள். அவருடைய இரத்தத்தினால், அவருடைய கல்வாரியினால். நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் என்று. இவனுடைய அறிவு பார்த்தீங்களா, தேவனை குறித்ததான அறிவு. 1 பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை.
அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை வைத்து அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க தேவனுக்கு தடை இல்லை. உங்களை வைத்து ரட்சிக்க தேவனுக்கு தடை இல்லை. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ரட்சிக்க தேவனுக்கு தடையே இல்லை. இந்த ஒரு அறிவு நம்மளுக்கு வர வேண்டும். தேவனை குறித்ததான இந்த வலுவான அறிவு நம்மளுக்கு வர வேண்டும். எப்பொழுதுமே நம்மளுக்கு இது இருக்க வேண்டும். நாம் யார் என்று சொல்லி, பெலிஸ்தன் வரலாம், கோலியாத் நின்று சத்தம் போடலாம், அவன் எச்சரிக்கை கொடுக்கலாம், ஆனால் நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனை குறித்ததான அறிவை நாம் அறிந்திருக்கும் போது கோலியாத் விழுவான். நம்முடைய கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய கையிலே கூழாங்கல் மட்டும் இருக்கலாம், நம்முடைய கையில் பட்டயம் இல்லாது இருக்கலாம், நாம் சின்ன கொஞ்ச நபராக இருக்கலாம், ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் அதை முறியடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்ற அந்த அறிவு நம்மளுக்கு இருக்கும்போது கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ளணும், நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளணும். முதலாவது தேவனை பற்றி புரிந்து கொள்ளும்போது உங்களை பற்றினதான அறிவு உங்களுக்கு தானாகவே வரும். ஆமென். உங்களோட பிரைஸை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அப்படித்தானே தாவீது நடந்தார், அப்படித்தானே யோனத்தான் நடந்தார். எப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறாரு. இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனை தேவனுக்கு முன்பாக இவன் ஒரு மண்ணும் கூட கிடையாது. அனுபவம் வாய்ந்தவன் பின்னாடி போயிட்டான். ஸ்தோத்திரம். ராஜாவே முன்னாடி வரல, பராக்கிரமசாலிகள் யாரும் முன்னாடி வரல. ஒரு வாலிபன், அவன் இளைஞன் தான் அதில் சொல்லியிருக்கு. இளைஞனா இருந்து அந்த கோலியாத்தை முறியடித்தான். அவனோட விசுவாச அறிக்கையை பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்துல. உங்களுடைய வாழ்க்கையில விசுவாச அறிக்கை நல்லா சொல்லுங்க. உங்கள் வாய் சும்மாவே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தேவ மனிதனும் ஒவ்வொரு எக்காலத்தை போன்றவர்கள். நம்முடைய நாவு சும்மாவே இருக்கக்கூடாது. விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய நாவு அப்படியாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவு பட்டயமாக இருக்க வேண்டும். இவர்கள் பயன்படுத்தினது பட்டயம். கையில் பட்டயமே இல்லைனாலும் சரி, நீங்கள் விசுவாச அறிக்கையை நீங்கள் சொல்லும்போது கர்த்தருடைய பட்டயம் செயல்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக ஹல்லேலூயா அது செயல்படும். உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளாக அது செயல்படும். உங்கள் வியாதிக்கு நேராக அது செயல்படும். உங்களுடைய பலவீனத்துக்கு நேராக செயல்படும். பெலிஸ்தனின் போன்ற அனுபவங்களை முறித்து போட அது செயல்படும். தேவனை குறித்ததான அறிவு யோனத்தானுக்கு எப்படி இருந்துச்சு? எவ்வளோ பேர்னால அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடையே கிடையாது. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அவன் வெட்டி கொண்டே போனானா? ஸ்தோத்திரம். அதே போல் உங்களிடத்தில் இருக்கிற கையில் கொடுத்துருக்கிற இந்த பட்டயத்தை வச்சு நீங்கள் வெட்டி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த பட்டயத்தை வச்சு வெட்டி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு காரியங்களை வெட்டி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். முதல்ல இறங்கணும். இறங்குறதுக்கே பயப்படுறோம். அல்லேலூயா. முதல்ல இறங்கணும். நம்ம இறங்குறதுக்கே பயப்படுறோம். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ. முதலாவது இறங்க வேண்டும். தாவீது களத்தில் இறங்கினான். தேவன் அந்த களத்தில் அவனை வெற்றி சிறக்க செய்தார். யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் களத்தில் இறங்கினார்கள். தேவன் வெற்றி சிறக்க செய்தார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற களத்தில் இறங்குங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவாலிலே இறங்குங்கள். அதற்கு எதிராக இறங்குங்கள். தாவீதை நம்ம பார்ப்போம்னு சொன்னா அவன் அந்த பெலிஸ்தனுக்கும் சேனைகளுக்கும் நேராக ஓடி அப்படின்னு இருக்கும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற வசனம். ஸ்தோத்திரம். சேனைக்கு நேராக ஓடக்கூடிய அபிஷேகம், சேனைகளுக்குள்ளாக பாயக்கூடிய அபிஷேகம். ஏனென்று சொன்னால் நமக்குள் இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தேவன். நான் அப்படியாகத்தான் நம்ம இருக்க வேணும். தேவனை குறித்ததான அறிவு கிறிஸ்தவர்களிடையே குறைந்து கொண்டே வருகிறது. நமக்கு அந்த அறிவு பெருகி கொண்டே இருக்க வேண்டும். உங்களை கொண்டு தேவன் ரட்சிப்பார். சவால்களில் இறங்குங்க. செங்கடல் இருந்துச்சு. செங்கடல் நடுவா போக தான் தேவன் அனுமதிச்சார். செங்கடலில் நடுவாக போக தான் தேவன் அனுமதித்தார். வேற மாற்றுப்பாதையை தேவன் காண்பிக்கிறது இல்லை. யோர்தான் இருந்துச்சு, அதில் போ, நான் வழியை உண்டாக்குவேன். செங்கடல்ல போ, வழியை உண்டாக்குவேன். இது உலகத்திற்கு அப்பாற்பட்டது, உலக ஞானத்திற்கு அப்பாற்பட்டது, சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது. செங்கடல் பிளக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை.
தேவனுடைய குறித்ததான அறிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இப்படி தேவனை பற்றினதான ஒரு அறிவு இப்படி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு நபரை நம்ம பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16-17 நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம். ம் 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 ஆமென். இதுல பாருங்க, அதிசயமான காரியம் ஒன்று நடக்குது. எலிசாக்கு தேவனை குறித்ததான ஒரு அறிவை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் ராஜா வந்து எலிசா சொல்கிறபடி அவன் வந்து தப்பிச்சு இந்த சீரிய ராஜாக்கு எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருப்பார். இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, இந்த ராஜாக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு சீரிய ராஜாக்கு ஒரு இது அப்படி பார்க்குறப்ப எலிசா தான் ஹெல்ப் பண்ணுறான். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பிக்கப்படுகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுகிறார்கள் என்று அவனுக்கு தெரிய வந்து எலிசாவை பிடிக்கும்படியாக ஆட்களை அனுப்புகிறார்கள். அப்பொழுது அவன் சொல்லுகிறதான ஒரு காரியம்தான், வார்த்தை தான், ஸ்தோத்திரம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். இருக்கிறவர்கள் அதிகம், நீங்க தனியா இல்லை. எப்பொழுதுமே அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் அநேகமாக இருக்கிறார்கள், அதிகமாக இருக்கிறார்கள். எலிசா விண்ணப்பம் பண்ணோடனே கேயாசியின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். திறந்த உடனே மயமான குதிரைகள், ரதங்கள் அந்த மலை முழுவதும் பரம்பி இருந்ததை அவன் கண்டான். நீங்கள் தனியாக இருப்பதில்லை, உங்களுக்காக ஒரு இராணுவம் இருக்கிறது, உங்களுக்காக ஒரு யுத்த சேனை இருக்கிறது. நீங்கள் இறங்குவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். நீங்கள் இறங்குவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். அற்புதங்களை அடையாளங்களினால் நிரப்புவார். நீங்கள் சாதாரணமான நபர் அல்ல. தேவனை குறித்ததான அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். தேவனை குறித்ததான அறிவு எலிசாக்கு. அப்பனா அவர் எப்படி ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் அவர் வந்து இருந்திருப்பாரு. அக்கினிமயமான ரதங்களை நம்ம பார்க்க முடியுமா இப்ப கண்ணால? அப்பனா அவர் எப்படி தேவனை பற்றினதான ஒரு அறிவு அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்மளுக்கும் தேவனை குறித்ததான அறிவு வேணும். நம்ம இப்படி இருக்கக்கூடாது. நம்ம இப்படியே இருக்க போவது அல்ல. இப்படியே இந்த பலவீனத்தில் இன்னும் நாட்களை கடத்தி கொண்டு போவது அல்ல. இன்னும் இந்த சத்துரு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். தேவனை குறித்ததான அறிவு சரியாக உங்களுக்கு இருக்கும்போது அந்த காரியங்கள்லாம் நிர்மூலமாகி போகும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். அக்கினிமயமான ரதங்கள் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அந்த மலை ஃபுல்லா அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் நிறைந்திருந்தது. தேவனை குறித்ததான அறிவு மிகவும் முக்கியம். நம் தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் we are know about God. அடுத்து வந்து நீங்க புரிந்து கொள்வீங்க who you are. நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் சாதாரணமான நபரே அல்ல. இதை சொல்வதற்கு தான் தேவன் இங்கு கொண்டு வந்திருக்கிறார். சாதாரணமான நபரே அல்ல. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். அது எந்த ஒரு ஆயுதமாக இருக்கலாம், அது வாய்க்காதே போகும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. எலிசாக்கு கர்த்தரை குறித்ததான ஒரு அறிவு இப்படியாக இருந்தது. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28.
ஆமென். சிம்சோனுக்கு தேவனை குறித்ததான ஒரு அறிவு. சிம்சோன் ஒரு நியாயாதிபதிகளில் ஒருவராக இருந்தார். அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் எப்பொழுதுமே இறங்குவார். அவர் செய்த ஒரு சில தவறுகளினால் அவருடைய அபிஷேகத்தை அவர் இழந்து போனார். ஸ்தோத்திரம். அவருடைய அபிஷேகத்தை இழந்தது மாத்திரமல்ல, அவருடைய கண்களை பிடுங்கி இந்த பெலிஸ்தர் அவரை ஸ்தோத்திரம் காட்சி பொருளாக, வேடிக்கை பொருளாக மாற்றி விட்டார்கள். ஒரு 3000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க முன்பாக கண்களை பிடுங்கி விட்டா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பராக்கிரமசாலி சிம்சோன். அவனுக்கு தேவனை குறித்த அறிவு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸ்தோத்திரம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே என்னை பலப்படுத்தும். 3000 பேர் இருந்தாலும் அவங்கள முறியடிக்கக்கூடியதான அபிஷேகம் இந்த சிம்சோனுக்குள்ள இருந்துச்சு. தேவன் பண்ண முடியும் என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம பார்க்குற காரியம் ஃபுல்லாமே எப்படி இருக்கு என்று சொன்னால், அதிகம் பேர் இருக்கிறாங்க, ஒரு நபரை கொண்டு தேவன் செய்கிறார். அதிகம் பேர் விரோதமாக இருக்கிறார்கள், ஒரு நபரை கொண்டு தேவன் செய்கிறார். சிம்சோனுக்கு தேவனை குறித்ததான் அறிவு, என்னை பலப்படுத்தும். 2 தூண், நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 தூண், அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 தூண். அந்த 2 தூணை சாச்சிட்டா 3000 பேர் க்ளோஸ், இறந்துட்டாங்க. இதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் 2 தூண்கள் இருக்கும். அந்த 2 தூண்ல தான் அந்த வீடே நிற்கும். அதுக்கு கீழே தான் ஜனங்கள், பிரபுக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில 2 தூண்கள், அதன் மேல அஸ்திபாரம் போட்டு பிசாசு இருப்பான். அதுக்கு கீழே வருகிற காரியங்கள் 3000 பிரச்சனை அதுக்கு கீழே இருக்கும். அந்த 2 தூண் உங்களுடைய வாழ்க்கையில அசைக்க முடியாத அந்த 2 தூண் நீங்க மட்டும்தான் அசைக்க முடியும். 2 தூண், அந்த தூண் பலத்துல தான் பிசாசு நிற்கிறான். அந்த 2 தூண் எது? ஃபர்ஸ்ட் we must find the 2 pillars. நம்ம முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தூண்களை கண்டுபிடிக்க வேண்டும். பிசாசு நிற்கிற தூண், பிசாசு நிற்கிற தூணே அந்த 2 தூண் தான். அந்த 2 தூண் அசைச்சிட்டோம்னா பிசாசு விழுந்துருவான். அவனுக்கு கீழே இருக்கிற கிரியைகள்லாம் அழிஞ்சிரும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கிரியைகள். இவனுக்கு தேவனை குறித்ததான அறிவை பார்த்தீங்களா? என்னை பலப்படுத்தும். இந்த 3000 பேரை எப்படினாலும் நான் முறியடிப்பேன். என்னை பலப்படுத்தும். நான் கண் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய அபிஷேகம் எனக்கு குறைஞ்சு போகலை. இவனுக்கு தேவனை குறித்ததான அறிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னை பலப்படுத்தும். ஒரு வைராக்கியம், சாகிற நேரத்திலும் கூட ஒரு வைராக்கியம். என்னை பலப்படுத்தும், நான் முறியடிப்பேன். எனக்கு உதவி செய்யும், நான் முறியடிப்பேன். இரட்சகரை எனக்கு உதவி செய்ய, என்னை பலப்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை தந்து அருளுவார். அந்த 2 தூண்கள் என்பது என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எந்த 2 தூண்களினால் பிசாசு உட்கார்ந்திருக்கிறான்? அவிசுவாசம் என்கிற தூண் இருக்கலாம், சந்தேகம் என்கிற தூண் இருக்கலாம். அதன் மூலமாக பிசாசு ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை அரணே கட்டி வைத்திருப்பான். அதற்கு கீழாக அநேக பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கு அந்த 2 தூணும் அசைக்கப்படணும். அது உங்கள் மூலமாகத்தான் முடியும். 2 தூண்கள் அசைக்கப்படணும். கர்த்தாவே என்னை பலப்படுத்தும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த 2 தூண்கள் அசைக்கப்படணும். நான் இப்படியே இருக்க முடியாது, நான் இப்படியே இருக்க போவது இல்லை. இந்த 2 தூண்கள் நடுவாக என்னை காட்சி பொருளாக வைத்திருக்கிறார்கள். இந்த 2 தூண் உங்களுடைய வாழ்க்கையில், இந்த 2 தூண் இருக்க மூலமாக தான் இந்த பிசாசு நிற்கிறான், மற்றவர்கள் கேலி செய்கிறார்கள். இந்த 2 தூணை அசைச்சிட்டீங்கன்னா பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் கற்றிருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் அசைஞ்சிரும். இதற்கு தேவை தேவனை குறித்த ஒரு அறிவு. தேவனால் பலப்படுத்த முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற ஒரு வல்லமை இருக்கணும். தேவனை குறித்ததான ஒரு அறிவு சிம்சோனுக்கு இருந்தது. அவன் உயிரோடு இருக்கிற நாட்களை காட்டிலும் அவன் இறக்கிறப்ப அவன் ஸ்தோத்திரம், அவன் மூலமாய் மடிந்தவர்கள் அநேகர். 2 தூணை அசைக்கணும், தேவன்கிட்ட கேட்கணும். முதல்ல அந்த 2 தூணை கண்டுபிடிக்கணும். தடவி பார்த்தான்னு இருக்கும். 2 தூணை கண்டுபிடிக்கணும். அவிசுவாசம், சந்தேகம், இது இந்த மாதிரி ஒரு 2 தூண்கள் இருக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு தூண்கள் இருக்கலாம். அதன் மூலமா பிசாசு உட்கார்ந்துருப்பான். அந்த கட்டடம் நிற்கும்.
நம்ம நடுவில் நின்று பரிசுத்த ஆவியானவரின் கிருபையினால என்னை பலப்படுத்தும் என்று கேட்கிறப்ப அந்த 2 தூண்களை அசைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில அசைவு உண்டாகும். அல்லேலூயா. தேவனை குறித்ததான அறிவு சிம்சோனுக்கு இருந்தது. 2 தூண்களை அசைத்து போட்டான். பெலிஸ்தர்கள் மடிந்து போனார்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தூண்கள் அசைய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு காரியத்துக்கும் தடை, ஏதாச்சும் ஒண்ணுனா தடை, ஏதாச்சும் ஒண்ணுனா பிரச்சனை, நிம்மதியே இல்லை, இது எப்படி நான் சமாளிப்பது? இதன் மூலமாக இந்த 2 தூண்கள் மூலமாக பிசாசு நிற்கிறான். அதுக்கு கீழே 3000 காரியம் என்னோட வாழ்க்கையில இருக்கு. இந்த 2 தூண்கள் அசைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில நான் நிம்மதியா இருப்பேன், சமாதானமா இருப்பேன், நான் பிரச்சனை இல்லாம இருப்பேன், நான் கடந்து சென்று கொண்டே இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அது உண்மைதான். 2 தூணை நடுத்தூணை அசைக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை வேணும். தேவனை குறித்ததான ஒரு அறிவு வேணும். இன்று தேவன் அதை தருகிறார். நீங்க கேட்கணும். இன்னைக்கு போய் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை கண்டிப்பா வேணும். அப்படி இல்லைன்னா தூணை அசைக்க முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்கணும்னா கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும், ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், வேதம் வாசிக்கிறவர்களா இருக்கணும், பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் அந்த தூண் அசையும். சாதாரண பலத்தினால் அந்த தூணை அசைக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நடு தூணை சாதாரணமான பலத்தில் அசைக்க முடியாது. உங்களுடைய ஞானத்தில் அசைக்க முடியாது. உங்களுடைய பராக்கிரமத்தில் அசைக்க முடியாது. உங்களுடைய மனித ஸ்தோத்திரம் இன்ஃப்ளூயன்ஸால அதை அசைக்க முடியாது. அந்த கண்களுக்கு புலப்படாத அந்த தூணை அசைக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே அசைக்கணும். பரிசுத்த ஆவியானவரின் அனுக்கிரகத்தினாலே அசைக்கணும். தேவனை குறித்ததான அறிவினாலே அசைக்கணும். இந்த சிம்சோன் தேவனை குறித்ததான அறிவிலே அசைத்தான். முறிந்து போனார்கள். அல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அப்படியாக செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். First you find your problems. First you must find your 2 pillars. நீங்கள் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற 2 தூண்களை கண்டுபிடிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய தூணா இருந்தாலும் சரி, தேவனை குறித்த அறிவு இருந்தா போதும். அல்லேலூயா. கர்த்தர் அதை முறியடிப்பார். கர்த்தர் அதை விழச் செய்வார். பிசாசின் ராஜ்யங்கள் விழுகும். இயேசுவின் நாமத்தினால் அதன் மூலமா உங்கள் வாழ்க்கையிலே கட்டப்பட்டிருக்கிற 3000 பிரச்சனையும் இந்த 2 தூணை அசைக்கிறது மூலமா விழுந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் தேவன். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம், தேவனை குறித்ததான அறிவு. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் வாசிக்க கேட்போம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி. தானியேல் 3:17. போதும். நம்ம இந்த வசனத்தை நம்ம சாதாரணமாக வாசிட்டு போயிடுறோம். பாபிலோன் எப்படிப்பட்ட தேசம், செழிப்பான தேசம், அங்கே யார் வாலாட்ட முடியுமா? அடிமைப்பட்டவர்களாக இவர்கள் போயிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தேசம், அதில் அவன் ஒரு விக்கிரகத்தை செஞ்சு வச்சிருக்கிறான், சிலையை, அதை வணங்க சொல்லியிருக்கிறான். இந்த 3 வாலிபர்கள், வைராக்கியமான வாலிபர்கள் வணங்கவில்லை. அவர்களுக்குள் இருந்ததான தேவனுடைய அறிவு தான் அப்படி செய்தது. அவர்களுக்குள் இருந்ததான தேவனுடைய அறிவு என்னது? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மட்டும் சொல்லல, அவங்க ராஜாவா, அதாவது அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அது மட்டும் கிடையாது, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. ராஜாவுக்கு முன்பாக சொல்றாங்க. உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லணும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி சத்துருவுக்கு சொல்லணும். அது உனக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ராஜாக்கள் இருக்கலாம். ராஜாக்களா? என்னடா ராஜாக்கள்? ராஜா அப்படி என்று சொன்னால் அவங்களுக்கு கீழே தான் எல்லா ஆட்சியுமே நடைபெறும். இந்த பாபிலோன் என்கிற சாம்ராஜ்யம் நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவுக்கு கீழாக நடைபெறுகிறது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக ராஜாக்கள் எதிராக வரலாம். ராஜாக்கள் வரலாம், வந்தா வரட்டும்.
ஸ்தோத்திரம். என்னென்னமோ ராஜா இருக்கும், அதெல்லாம் வரட்டும். எத்தனை சத்துருக்களும் ராஜாவா வரட்டும். ஆனா நீங்க சொல்லணும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பது உனக்கு தெரிந்திருக்க கடவுது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நமக்குள் இருப்பவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, அனனியா, அசரியா, மீஷாவேல் அவர்கள் அறிந்திருந்தார்கள். நாங்கள் ஸ்தோத்திரம் சிறைப்பட்டு வந்திருந்தாலும் சரி, நாங்கள் உம்முடைய தெய்வத்தை நாங்கள் வணங்க மாட்டோம். எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, உம்முடைய தெய்வத்தை நாங்கள் வணங்க போவது இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். உயிருள்ள தேவனைத்தான் ஆராதிப்போம், உயிருள்ள தேவனைத்தான் நாங்கள் சேவிப்போம். நாங்கள் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நாங்க தனியா தெரிவோம். இயேசுவின் நாமத்தினாலே அது எரிகிற அக்கினி சூளைக்கும் தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் எங்களுக்குள் இருக்கிறவர் ஜீவன் உள்ளவர், நித்தியம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற அறிவு நம்மளுக்குள் இருக்க வேண்டும். ஒரு அடிமைப்பட்ட தேசத்தில் போய் இருக்கிற அவங்களுக்கே அவ்வளவு உரிமை இருக்கு என்று சொன்னால், அவங்களுக்கே அவ்வளவு ஒரு வைராக்கியம் இருக்கு என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நம்ம சுதந்திர நாட்டில் தேவனை ஆராதிக்கிற நம்மளுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கணும். ஹல்லேலூயா. ராஜாக்களை குறித்து கவலைப்படாதீங்க. யோசுவாவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராஜாக்களை அவன் சமாளிச்சு 31 ராஜாக்கள். எத்தனை ராஜா வந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத யோசுவாவை விட்டு தேவன் அந்த ராஜாக்களை முறியடித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சபையிலே வந்திருக்கிற உங்களை வைத்து அத்தனை காரியங்களும் செய்வார். 31 ராஜாக்கள்ல 31 நாட்கள்ல 31 சவால்கள் வந்தாலும் அதை முறியடிக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களை கொண்டே முறியடிப்பார். உங்களுடைய கையை வைத்து தொடங்கினதை உங்களுடைய கையை வைத்தே அதை முறியடிப்பார், அதை முடித்து வைப்பார். ஹல்லேலூயா. அப்பனா இவருக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கு, அந்த 3 நபருக்கும் தேவனை குறித்ததான அறிவு. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோக்கு 3 பேருக்குமே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்க்கிறாங்க. ஆனா விடுவித்தார். கண்டிப்பாக உங்களுக்கு தேவனை குறித்ததான ஒரு அறிவு கண்டிப்பா தேவை. நமக்கு கண்டிப்பா தேவனை குறித்ததான அறிவு நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. இந்த சபை மக்களுக்கு கண்டிப்பாக தேவனை குறித்ததான அறிவு தேவை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனை குறித்ததான அறிவு கண்டிப்பாக தேவை. ஆமென். உங்களுக்கு வருகிற பிரச்சனைக்கு முன்பாக சவால் விடணும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். எந்த மனுஷனை ஆராதிக்கல, எந்த ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கல. ஆராதிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்ப ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னு இருக்கிறப்ப எது எங்களை முன்பாக வந்தாலும் சரி, அதுக்கு சவால் விடுற மாதிரி பேசணும். அநேக சவால்கள் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கலாம். ஆனா நம்ம எதற்கு சவால் விடுறோம் அப்படின்றத பார்க்கணும். கண்டிப்பா நம்ம அடுத்து ஒரு காரியத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 48வது வசனத்து வரை நாம் வாசிக்க கேட்போம். அடுத்து சொல்றப்ப வாசிங்க. ஸ்தோத்திரம். இது பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பெரும்பாடு, உதரத்தின் ஊரல் நிற்கவே இல்லை. 12 வருஷம் எப்படி அவங்க பலவீனமாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ நிந்திக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ ஒதுக்க வைக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வியாதியில் அவங்க இருந்திருப்பாங்க. ஒரு மருத்துவராலும் அவர்களால் குணமாக்க முடியவில்லை, அவர்களை குணமாக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவனை குறித்ததான ஒரு அறிவு, இயேசுவை குறித்ததான அறிவை மற்றவர்கள் மூலமாக அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அவர் சுகம் கொடுக்கிறாராம், அவர் குருடரின் கண்களை திறக்கிறாராம், அவர் பார்வையடைய செய்கிறாராம், அப்படிலாம் அவங்க சொல்றாங்க. சொன்னது மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க who is our God. தேவனை குறித்ததான அவர்களுக்கு இருந்த அறிவு, இயேசுவை குறித்ததான அவர்களுக்கு இருந்த அறிவு நமக்கு சுகமாகும், நம்மளுக்கு விடுதலை ஆகும்.
பழைய பிரச்சனை தீர்வுக்கு வரும், பழைய வியாதி முடிவுக்கு வரும். இயேசுவை குறித்ததான அறிவு. இயேசுக்கிட்ட போனால் முடிஞ்சிடும். இயேசுக்கிட்ட போனால் எல்லா வியாதியும் முடிஞ்சிடும், சாபங்கள் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும். ஏன்னா அவர்தான் சர்வ சிருஷ்டிகர். ஹல்லேலூயா. நமக்காக பூமியிலே வந்து பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவனுக்கிட்ட சிலுவை கல்வாரி அண்டைக்கு நாம் போவோம் என்று சொன்னால் அவருடைய காயங்களுக்குள்ளாக நம்முடைய சுகம் இருக்கிறது, அவருடைய காயங்களுக்குள்ளாக நம்முடைய பலன் இருக்கிறது, அவருடைய காயங்களுக்குள்ளாக நம்முடைய எல்லா காரியங்களுமே இருக்கிறது, நம்ம எல்லா ஆசீர்வாதமே இருக்கிறது. அதை இந்த ஸ்திரீ அறிந்திருந்தால், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். தேவனை எத்தனை பேர் தொடுகிறீர்கள்? ஜபத்தின் மூலமாக எத்தனை பேர் தொடுகிறீர்கள்? 1/4 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியல பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். கண்டிப்பா தொடணும் தேவனை. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டா. வஸ்திரத்தின் சில நேரங்களில் தேவனை நம்ம தொடுறப்ப அவருக்கு தெரியும் நம்ம தொடுறது. ஆனா அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு நம்மளை வந்து சுகமாயிட்டு போயிடும். அல்லேலூயா. அவர் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, அவரை தொட்டுக்கிட்டே இருந்தால் போதும். ஜபத்தின் மூலமாக தொட்டுக்கிட்டே இருந்தால் போதும், வேத வாசிக்கிறது மூலமாக தொட்டுக்கிட்டே இருந்தால் போதும், துதிக்கிறது மூலமாக தொட்டுக்கிட்டே இருந்தால் போதும். இப்படி தொட 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 உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அவருடைய வல்லமையினாலே நிர்மூலமாகி போகும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறது சாதாரண தேவனை ஆராதிப்பது இல்லை. நாம் செத்துப்போன தேவனை ஆராதிக்கவில்லை. எனக்கு நன்றாக தெரியும், நான் செத்துப்போன தேவனை ஆராதிக்கவில்லை, நான் உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அந்த அறிவு நம்மளுக்கு இருக்க வேண்டும். சுகம் கொடுக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி, எனக்கு நன்மை செய்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அந்த அறிவு இருக்க வேண்டும். எவ்வளவு சேனைகள் வந்தாலும் சரி, நான் முன்பாக போனால் அவர் முன்பாக எனக்கு முன்பாக சென்று யுத்தங்களை எல்லாம் ஓய பண்ணி முறியடிப்பார் என்று சொல்லி அந்த தேவனை குறித்ததான ஒரு அறிவு இருக்க வேண்டும். 46வது வசனத்துல, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு. அப்படி உங்களை சொல்ல முடியுமா? தேவன் தொட்டாதான் அற்புதம் நடக்கும், உண்மைதான். ஆனா நீங்க தேவனை தொட்டா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்சது தேவன் நம்ம தொட்டா அற்புதம் நடக்கும். ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், நல்லதுதான். நீங்க ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். ஆனா தேவன் தொடுறதுக்கு முன்னாடி நீங்க தேவனை தொட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். வல்லமை புறப்பட்டு வந்து விடுதலையாக்கும். அவளுக்கு எப்படி அறிவு இருந்திருக்கு? அவங்க ட்ரெஸ்ஸை தொட்டா எனக்கு சுகமாகும், அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நான் பிடிச்சிக்கிறேனே, இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நான் பிடிச்சிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிறேன் நான். அப்படின்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு விசுவாசம், எவ்வளோ ஒரு நம்பிக்கை, இயேசுவை குறித்ததான அறிவு எப்படிப்பட்டதாக இருந்தது. உங்களுக்கும் தேவன் இன்றைக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். உங்க வியாதியிலிருந்து, கண்ணீரிலிருந்து, பல நாள் பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக தேவன் விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுங்கள், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுக்கிட்டே இருங்க, தொடுங்க. அவருக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பட்சிக்கும், உங்களுடைய வியாதியை பட்சிக்கும். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சொஸ்தமாக்கும், நம்மளை சுகமாக்கும். அவருடைய இரத்தத்தினாலே நம்மளுக்கு விடுதலை உண்டு, சுகம் உண்டு. பிசாசின் வல்லமைகள் எல்லாம் தெறிப்புண்டு போகும், கண்ணிகள் எல்லாம் முறிந்து போகும். கலங்கி கொண்டிருக்கிற நீங்கள் ஸ்தோத்திரம், சந்தோஷத்தினால் உற்சாகத்தினால் நிரம்புகிற நாட்கள் வரும். யார்ட்டையுமே சொல்ல முடியாது என்று நினைக்காதீங்க, தேவனிடத்தில் சொல்லி பாருங்க. தேவனை தொட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வல்லமை அசுத்த வல்லமைகளை முறியடிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக வழி நடத்துவார். தேவனை தொடுங்க. இதுதான், this is the day, இதுதான் அந்த நாள், தேவனை தொடக்கூடிய நாள் இதுதான். தேவனை குறித்ததான அறிவு நம்மளுக்கு பெறுகிற நாள் இதுதான். நீங்களை சாதாரண ஆள் என்று நினைக்கிறார்கள். தாவீதுக்குள் இருந்த தேவன் தான் நமக்குள்ளும் இருக்கிறார். யோனத்தானுக்குள் இருந்த தேவன் தான் நமக்குள்ளும் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் தான் நமக்குள்ளும் இருக்கிறார். அவர்களுக்கு கூட இருந்தார். நம் தேவன் இப்பொழுது நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற தேவனை வைத்துக்கொண்டு உலகத்திலே பாக்கியமுள்ள ஜனம் நம்ம தான். உங்க வாயை திறங்க. வாயை திறக்கும் போது உங்க வாயிலிருந்து பட்டயங்கள் வெளிப்படும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணும்போது பட்டயங்கள் வெளிப்படும் போது, தேவனை குறித்த அறிவை வைத்து நீங்க ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரம், பட்டயங்கள் வெளிப்பட்டு ஸ்தோத்திரம், அத்தனை பிரச்சனைகளும் கண்களுக்கு புலப்படாத தேவனுடைய பட்டயம் முறியடிக்கும். ஹல்லேலூயா.
சரி, நீங்கள் நினைக்கலாம், எப்படி நான் வந்து தேவனை குறித்ததான அறிவை பெற்றுக்கொள்ளலாம், நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், எனக்கு ஒன்றும் அவ்வளவா தெரியாது, நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 2 வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். வாசித்து நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு, கவலைப்படாதீங்க. யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. இந்த வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்னைக்கு பார்க்குற காரியமே தேவனை குறித்ததான அறிவு. இப்போ ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள கூப்பிட்டு நீங்கள் யார், எங்கே இருக்கிறீங்க, அவங்க எப்படி நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். தேவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் சிம்பிள் தான். வேத வசனத்தை நம்ம கொடுத்துருக்கிறார், அவரே வார்த்தையாக இருக்கிறார். அவரை பற்றி தெரிந்து கொள்ள, அவரை குறித்ததான அறிவு நம்மளுக்கு பெருக வேண்டும் என்று சொன்னால், தாவீதுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் நம்மளுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், யோனத்தானுக்குள் இருக்கிற அந்த வைராக்கியம் நமக்குள் வேண்டும் என்று சொன்னால், ஆபேத், நேகோ, அசரியா அவர்களுக்குள் இருக்கிற வைராக்கியம் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனை குறித்ததான அறிவு நம்மளுக்குள் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனை குறித்ததான அறிவு தேவனிடத்திலிருந்து வருகிறது, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது, அவருடைய வாயிலிருந்து வருகிறது. வேற எங்கேயும் போய் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இதுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, எல்லாமே கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக இருக்கிறது. எதை நீங்கள் தேடுகிறீர்களோ அத்தனை காரியங்களும் வேத வசனத்தில் இருக்கிறது. தேவனை குறித்து அறிகிற அறிவு தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் தான் நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அந்த வார்த்தையை நம்ம எவ்வளவு நேரம் தியானிக்கிறோம், எவ்வளவு நேரம் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். இன்னுமே நீங்க கஷ்டப்படுறது தேவனுக்கு விருப்பம் அல்ல. இனி நீங்க கண்ணீரோடு இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் அல்ல. தேவனை குறித்ததான அறிவை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். தேவ பிள்ளைகள் இன்னும் இப்படி, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கையில பட்டயத்தோட நம்ம நிக்கிறோம், கையில கத்தியோட இருக்கும். நம்ம யாரும் அப்படி நிக்க போறது இல்லை. ஆனா கத்தி இல்லாம ஒருத்தர் நம்ம விரட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கையில கத்தி இருக்கு. ஆனா ஏன் நம்ம ஓடுறோம்? நம்மகிட்ட ஆண்டவர் பட்டயத்தை கொடுத்துருக்கார், நம்ம எதுக்கு ஓடணும்? திரும்பி விரட்டணும். ஹல்லேலூயா. பட்டயம் நம்முடைய கையில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் உண்டு, உங்களிடத்தில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அங்கே விடுதலை உண்டு. தேவனை குறித்ததான அறிவு நம்மளுக்கு இருக்க வேண்டும். தாவீதின் வாழ்க்கையில் நடந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். யோனத்தான் வாழ்க்கையில் நடந்தது போல உங்களுடைய வாழ்க்கையும் நடக்கும். சிம்சோனின் வாழ்க்கையிலே நடந்த ஜெயத்தை போல உங்களுடைய வாழ்க்கையும் நடக்கும். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சத்துருக்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை காரியங்கள் வந்தாலோ அத்தனவற்றையும் முன்பாக செய்து நீங்கள் முறியடித்து முன்பாக கடந்து செல்வீர்கள். யோர்தான் வரலாம், செங்கடல் வரலாம், எதுவும் வரலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக ஒன்றும் நிற்க முடியாது. யோசுவாவுக்கு முன்பாக எரிகோ கோட்டை நின்றது, அதை தவிடுபடியாக்கின தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவரை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க. தேவனை குறித்ததான அறிவு வேதத்தில் இருக்கு. வேதம் தான், வேற எதுவுமே கிடையாது. பூமி அவரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் தான், அதை ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:16. 2 Timothy chapter 3 verse 16. போதும். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனை பத்தி அறியன்னா வேத வாக்கியம் தான். அதுக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். வேதத்தை படிக்க முடியல, ஜெபிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல, நீங்க எல்லாம் சொல்லலாம். ஆனா நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேதத்தை படிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேதத்தை தியானிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜெபிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்க டெய்லி செய்யும் போது, நான் இன்னைக்கு ரொம்பலாம் உங்கள்கிட்ட பேசலை. நான் தேவனை குறித்ததான அறிவு வேதத்திலிருந்து வருகிறது. அதை முன்வைத்து நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் ஜெயமாக நீங்கள் முன் செல்வீர்கள். ஹல்லேலூயா. ஜெயமாக கர்த்தர் முடித்து தருவார். அதைத்தான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன்.
தேவனை குறித்ததான அறிவு உங்களை யார் என்று புரிய வைக்கும், தேவன் யார் என்பதை புரிய வைக்கும், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிய வைக்கும். அதை கற்றுக் கொடுப்பது வேத வசனம் மாத்திரமே, வேற எதுவும் கற்றுக் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வசனங்களுக்கு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுடைய நாவு இனிமேல் அமைதியாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுடைய நாவு இனிமேல் அமைதியாக இருக்கக்கூடாது. தேவனை குறித்த அறிவினால நீங்கள் நிறைந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் நினைக்கலாம், நான் வேதத்தை வாசிக்காமல் விட்டேனேப்பா, நான் வேதத்தை தியானிக்காமல் விட்டேனேப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. இனிமேல் நான் வேதத்தை நான் வாசிப்பேன், இனிமேல் நான் வேதத்தை நான் தியானிக்கிறேன்ப்பா. தேவனை எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. உண்மை குறித்ததான அறிவை, தாவீதுக்குள்ள இருந்த காரியத்தை எனக்கு கொடுப்பீராக, யோனத்தானுக்குள்ள இருந்த அந்த காரியத்தை எனக்கு கொடுப்பீராக, அந்த பெரும்பாடுக்குள்ள ஸ்திரீக்குள்ள இருந்த அந்த வெளிப்பாட்டை எனக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மிடத்தில் தான் நான் வந்திருக்கிறேன், வேற யார்ட்டையும் நான் போக முடியாது. என்னுடைய கண்ணீரை உம்முடைய சமூகத்தில் மட்டும்தான் நான் வடிக்க முடியும். நான் வேற யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும்? உம்மிடத்தில் மட்டும்தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். எல்லா காரியத்திலும் நீங்களே வெற்றியை தருகிற தேவன், நீங்களே வெற்றியை தருகிற தேவன், ஜெயத்தை தருகிற தேவன். பெலிஸ்தன் வந்தாலும் சரி, அவனை முறியடிக்க தெரியாத வல்லமை தேவன் எனக்கு தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லாம் எங்களுக்கு கால்களுக்கு கீழாகவே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவா என்று சொல்லியிருக்கிறீங்க. பார்வோனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொன்ன தேவன். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு நாங்கள் தான் தேவன். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீர் எங்களுக்கு அப்படி சொல்லி இருக்கிறீரப்பா. தேவனை உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. முன்னேறி நாங்கள் செல்லணும். நாங்கள் இப்படி இருக்கக்கூடாது, நாங்கள் இப்படி இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்ளணும்ப்பா. நாங்கள் இப்படி இருக்கக்கூடாது, நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம். இனிமேல் நாங்கள் ஜெபிக்கணும். மற்ற எல்லாத்துக்கும் நாங்கள் நேரம் எப்படி கொடுக்குறோம், அதை விட அதிகமான நேரத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்கணும். அதை விட அதிகமான நேரத்தை உம்முடைய வார்த்தையில் கொடுக்கணும். அதை விட அதிகமான நேரத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஓடுகிறவர்களாக, வைராக்கியமா ஓடுகிறவர்களாக நாங்கள் இருக்கணும். தேவனை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் உங்க நாவை திறந்து கேளுங்க. இன்றைக்கு கேளுங்க. தேவனை குறித்ததான அறிவு வேணும். நாங்கள் சாதாரண நபர்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். நீங்கள் அசாதாரணமான மனிதர்கள் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, நாங்கள் சாதாரணமாக கிடையாது, நாங்கள் கீழ் நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மேல் நோக்கி நாங்கள் பார்க்கணுமப்பா. தேவனை எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை நீங்கள் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. ஹல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனைகளிலே, எவ்வளோ பாடுகளிலே நான் இருப்பேன் என்று சொல்லி உமக்கு தெரியுமப்பா. தைரியமாக களத்திலே நான் முன் செல்கிறேன், தைரியமாக செங்கடலுக்கு எதிராக நான் முன் செல்கிறேன். காலடிகளை எடுத்து வைக்கிறேன். யோர்தானுக்கு முன்பாக காலடிகளை எடுத்து நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க பிளப்பீர் என்று எனக்கு தெரியும், நீங்க வழிவிட்டு ஓட செய்வீர் என்று தெரியும். பார்வோன் பின்பாக இருக்கலாம், சோதரம் 2 சைடு மலை இருக்கலாம், முன்பாக செங்கடல் இருக்கலாம். 4 திசை அடைபட்டால் அடைபடாத ஒரே திசை பரலோக திசை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வைராக்கியமாக வாழணும், உமக்காக வைராக்கியமாக வாழணும்ப்பா. இப்படியே நான் காலத்தை தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. இனி இந்த வியாதி எனக்குள்ளே இருக்கக்கூடாது. என்றைக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்தனோ, என்றைக்கு உம்முடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டனோ, அன்றைக்கு அந்த வியாதி முடிந்தது என்கிற அறிவு எனக்கு வேணும். அந்த வியாதி தொடுவது இல்லை. பரம்பரையாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பரம்பரையாக வருகிற அந்த சாபங்கள் இனி தொடர்வது இல்லை. சிலுவையின் இரத்தத்தினாலே அது முறிந்து போனது. அந்த வியாதி முறிந்து போனது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. அற்பமாய் நினைக்கிறாங்கப்பா என்னை எல்லாருமே, அற்பமாய். ஸ்தோத்திரம். தாவீது அப்படிதான் நினைச்சாங்க. இவன் போய் என்னத்தை சாதிக்க போறான், இவன் போய் என்னத்தை சாதிக்க போறான். அவனுடைய சகோதரர்கள் நினைத்தார்கள், இராணுவத்தில் உள்ளவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் அவன் நம்பி போனது சாதாரண நபர் அல்ல, அவன் நம்பி போனது இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க நம்பி போங்க, இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரை நம்பி போங்க. ஸ்தோத்திரம். நீ போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ போ, நீ போ. ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன். ஹல்லேலூயா. உன்னை வலக்கரத்தினால் தாங்குவேன், உன்னை நீதியின் கரத்தினால் தாங்குவேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. உன் வெட்கத்தை, உன் நிந்தையை ஆனந்த மகிழ்ச்சியாக, களிப்பாக நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னைத்தான் பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னைத்தான் பயன்படுத்த போகிறார். உன்னைத்தான் செலக்ட் பண்ணியிருக்கிறார்.
ஹalleluya. எஸ்தர் ராணியாக உன்னைத்தான் செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஹalleluya. சோதரம் பயப்படாதே, பயப்படாதே. ராஜாவிடத்தில் பிரவேசிப்பதற்கு பயப்படாதே. தேவன் உன்னோட இருக்கிறார். தேவன் உன்னோட இருக்கிறார். உன்னோடு அவர் செய்து இருக்கும் காரியம் பயங்கரமா இருக்கும். அது மகா பெரிய பயங்கரமா இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. ஹalleluya. புறப்பட்டு போ. நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹalleluya. அன்பு தேவனே, அப்பா பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நீர் இந்த ஆராதனையை மகிமையாக நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். ஹalleluya. ஆராதனை அங்கீகரித்தீர். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கிறோம். அதன்படி நாங்கள் செயல்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்த ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த சபையை ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.